இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மாணவனின் கத்திக்குத்து தாக்குதலுக்கு ஆளான 4ஆம் படிவ மாணவி பரிதாப மரணம். பட்டாலிஞ்சயா பண்டா உத்தாமாவில் உள்ள ஓர் இடைநிலை பள்ளியில் இன்று காலையில் மாணவன் ஒருவன் நடத்திய கத்திக்குத்து தாக்குதலில் 4ஆம் படிவ மாணவி ஒருவர் பரிதாபமாக மாண்டார். இந்த சம்பவம் இன்று காலை 9:30 மணி அளவில் பள்ளி வளாகத்தில் பெண்கள் கழிப்பறை அருகில் நிகழ்ந்தது. இந்த தாக்குதலை 2ஆம் படிவ மாணவன் ஒருவன் நடத்தியுள்ளான். அவன் யாருக்கும் தெரியாமல் புத்தக பையில் கத்தியை கொண்டு வந்துள்ளான் என்று நம்பப்படுகிறது. கடுமையான கத்திக்குத்து காயங்களுக்கு ஆளான 16 வயது மாணவி கழிப்பறை அருகிலேயே உயிர் இழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். 4ஆம் படிவ மாணவியை கத்தியால் குத்திய பின்னர் மேலும் சில மாணவர்களை கத்தியால் தாக்குவதற்கு அந்த மாணவன் முனைந்துள்ளதாக தொடக்க தகவல்கள் கூறுகின்றன. இது தொடர்பாக போலீசார் தீவிர புலன் விசாரணை செய்து வருகின்றனர். பட்டாலிஞ்சயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஷம்சுடீன் மஹமத், தடயவியல் போலீசார் மற்றும் புலன் விசாரணை அதிகாரிகள் பள்ளி வளாகத்தில் விசாரணை செய்து வருவதை காண முடிந்தது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஸ்லாங்கூர் மாநில போலீசார் ஓர் அதிகாரப்பூர்வமான அறிக்கையை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பட்டாலிஞ்சயா பண்டா உத்தாமாவில் உள்ள ஓர் இடைநிலை பள்ளியில் 16 வயது மாணவி ஒருவர் கத்திக்குத்து தாக்குதலுக்கு ஆளான சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள பள்ளிகள் பொதுவாக பாதுகாப்பான சூழலிலேயே இருப்பதாக போலீஸ் படை தலைவர் டத்துஸ்ரீ கலீத் இஸ்மாயில் தெரிவித்தார். எனினும் பள்ளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஒவ்வொரு பள்ளியுடனும் தொடர்பில் உள்ள போலீஸ் அதிகாரி மற்றும் ரோந்து போலீசார் தொடர்ந்து பள்ளிகளை கண்காணித்த வண்ணம் உள்ளனர். எனவே பள்ளிகளில் போலீஸ்காரர்களை நிரந்தரமாக பணிக்கு அமர்த்த வேண்டிய அவசியம் இல்லை என்று IGP குறிப்பிட்டார். பள்ளி நிர்வாகத்திற்கும் போலீஸ் துறையினருக்கும் இடையிலான ஒத்துழைப்பை கருத்தில் கொள்ளும் போது பள்ளிகள் பாதுகாப்பான நிலையிலேயே உள்ளது என்று டத்துஸ்ரீ கலீத் இஸ்மாயில் தெரிவித்தார். பள்ளிகளுக்கு இதுவரை அளிக்கப்பட்டு வரும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் போதுமானதாகவே உள்ளது என்று இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் IGP குறிப்பிட்டார். போலீஸ் துறையில் உள்ள தரவுகளின்படி நாடு முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் லட்சக்கணக்கான மாணவர்கள் பயிலும் வேளையில் சுமார் 4 லட்சம் ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர் என்று அவர் தெரிவித்தார். 14 வயது மாணவன் 4ஆம் படிவ மாணவியை சரமாரியாக கத்தியால் குத்தி கொலை செய்யப்படுவதற்கு முன்னதாக அந்த மாணவன் தன்னை நோக்கி கத்தியை எடுத்துக்கொண்டு ஓடி வருவதை கண்ட அம்மாணவி உதவி கோரி கூச்சலிட்டதாக கூறப்படுகிறது. அந்த மாணவி கத்தியால் குத்தப்பட்ட பின்னர் உதவி கோரி கூச்சலிட்டாரா அல்லது கத்தியால் குத்தப்படுவதற்கு முன்னர் உதவி கோரினாரா என்பது உறுதியாக தெரியவில்லை. ஆனால் அந்த மாணவி அலறிய சத்தம் பள்ளியை அதிரச் செய்துள்ளது. அந்த சத்தத்தை ஆசிரியர் ஒருவர் செவிமடுத்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று பட்டாலிஞ்சயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஷம்சுடீன் மஹமத் தெரிவித்தார். அதன் பின்னரே அந்த ஆசிரியர் பதறி அடித்துக்கொண்டு சம்பவ இடத்திற்கு ஓடியதாகவும் அதற்குள் அந்த மாணவன் சம்பந்தப்பட்ட மாணவியை கத்தியால் சாரமாரியாக குத்தி வீழ்த்திவிட்டதாகவும் அந்த ஆசிரியரால் எதுவுமே செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று ஷம்சுடீன் மஹமத் குறிப்பிட்டார். அந்த மாணவியின் உடலில் பல இடங்களில் ஆழமான கத்திக்குத்து காயங்கள் காணப்பட்டன. அந்த மாணவன் பயன்படுத்தியதாக நம்பப்படும் 2 கத்திகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். இந்த தாக்குதலை நடத்திய 14 வயது மாணவன் கைது செய்யப்பட்டுள்ள வேளையில் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் அவன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான். மாணவியின் உடல் சவ பரிசோதனைக்காக மலாயா பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2026ஆம் ஆண்டு மலேசியாவிற்கு வருகை புரியும் ஆண்டை அரசாங்கம் பிரகடனப்படுத்தியுள்ளது. வெளிநாட்டு மற்றும் உள்ளூர் சுற்றுப்பயணிகளை ஊக்குவிக்கும் பொருட்டு பல்வேறு சலுகை திட்டங்களை அரசாங்கம் வழங்கி வருகிறது. அதில் முக்கியமான ஒன்று உள்ளூர் சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் அத்தகைய பயணத்தை மேற்கொள்ளும் மலேசியர்களுக்கு 1000 ரிங்கிட் சிறப்பு வருமான வரி விலக்களிப்பு சலுகையை வழங்கவிருப்பதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் தாம் தாக்கல் செய்த 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் உள்ளூர் சுற்றுலாவிற்கு மலேசியர்களுக்கு 1000 ரிங்கிட் வரை வருமான வரி விலக்களிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மலேசியர்கள் பெரும்பாலும் தாய்லாந்து, ஜப்பான் மற்றும் இந்தோனேசியா போன்ற நாடுகளுக்கு சுற்றுலா மேற்கொள்ள விரும்புகின்றனர். அவர்களின் கவன ஈர்ப்பை இதுபோன்ற சலுகைகளின் வாயிலாக உள்ளூர் சுற்றுலாவிற்கு திசை திருப்புவது மூலம் மலேசிய ரிங்கிட்டை வலுப்படுத்த முடியும் என்று
நிதி அமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வர் குறிப்பிட்டார். பூடி 95 பெட்ரோல் ரான் 95 சலுகை திட்டத்தை அரசாங்கம் கடந்த செப்டம்பர் 30 அமல்படுத்தியது மூலம் காலாவதியாகி கிடந்த தங்களின் வாகனம் ஓட்டும் லைசன்ஸை 3,51,000 பேர் புதுப்பித்துள்ளனர் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். செல்லத்தக்க லைசன்ஸை வைத்திருக்கும் மலேசியர்கள் மட்டுமே சலுகை விலையில் லிட்டருக்கு $1.99 விற்கப்படும் ரான் 95 பெட்ரோலை வாங்க முடியும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டதன் காரணமாக பல ஆண்டுகளாக புதுப்பிக்கப்படாமல் காலாவதியாகி கிடந்த 3.5 லட்சம் லைசன்ஸுகளுக்கு இப்போது உயிரூட்டப்பட்டுள்ளது என்று ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். பூடி 95 திட்டம் தொடர்பான அறிவிப்பை கடந்த செப்டம்பர் 22 அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட பின்னர் பலர் தங்கள் லைசன்ஸை புதுப்பித்துள்ளனர். அன்றைய தினத்திலிருந்து கிட்டத்தட்ட 38 விழுக்காடு லைசன்ஸுகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக இன்று புத்ராஜயாவில் சாலை போக்குவரத்து இலாக்காவான ஜேபிஜே நிகழ்வில் உரையாற்றுகையில் ஆந்தனி லாக் இதனை தெரிவித்தார். தீபாவளி திருநாளை முன்னிட்டு தம்பின் சமூக நல்வாழ்வு கலாச்சார இயக்கம் நகரசெம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியத்தை சட்டமன்ற உறுப்பினராக கொண்டுள்ள ரப்பா சட்டமன்ற தொகுதி சேவை மையத்துடன் இணைந்து 2025 ஆண்டுக்கான தீபாவளி கொண்டாட்ட நிகழ்வை நடத்தி வருகிறது. தம்பின் ஸ்கொயர் வளாகத்தில் கடந்த அக்டோபர் 10 தொடங்கி வரும் 19 ஞாயிற்றுக்கிழமை வரை 10 நாட்களுக்கு இந்த தீபாவளி கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெறுகிறது. முதல் நாள் தம்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ முகமது ஈசா சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டு உள்ளூர் கலைஞர் ஓஜி தாஸ் மற்றும் இதர கலைஞர்கள் பங்கு கொண்டு நடத்தப்பட்ட கலை விழாவை கண்டுகளித்தார். நிகழ்விற்கு அதிகமானோர் வருகை புரிந்தனர். ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்ச்சி வீதம் படைக்கப்பட்டு வருகையாளர்களை தீபாவளி கொண்டாட்டத்தில் திளைத்திருக்கச் செய்து வருகிறது. ரப்பா சட்டமன்ற உறுப்பினர் வீரப்பன் கலந்து கொண்டு வசதி குறைந்த குடும்பங்கள் 300 பேர் வீதம் ஒவ்வொரு நாளும் சராசரி 100 பேருக்கு 100 ரிங்கிட் மதிப்புள்ள வவுச்சர்கள் 3 நாட்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. மூத்த குடிமக்களுக்கு 200 ரிங்கிட் வீதம் 239 பேருக்கு மொத்தம் 47,800 ரிங்கிட் வழங்கப்படுகிறது. 500 கோழிகள், 200 உணவு கூடைகள் மற்றும் தாய்மார்கள் 300 பேருக்கு சேலைகளும் வழங்கப்படவிருக்கின்றன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.